இயேசு நம்மோடு. தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களோடு பேசுவார். உங்களுடைய கதவை திறந்து கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை மேன்மையானதை செய்வார். மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தமே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் சத்தியத்தை கேட்டு தேவ சபைக்கு வந்து மனம் திரும்பாதபடி சுபாவங்கள் மாறாமல் இருளிலே இருப்பீர்களானால் வாழ்க்கையில் எந்த மேன்மையும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நாளிலுமாய் தேவ வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அது மட்டுமல்ல, 34வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்று விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளே தேவ வெளிச்சம் இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது, ஆவியானவர் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று தெளிவில்லாததினாலே அவர்கள் மனமும் மாமிசம் விரும்புவதை செய்து அநேக ஆவிகளினாலே இழுப்புண்டு சிக்குண்டு போகிறதை இந்த நாட்களில் பார்க்கிறோம். மனுஷிகள் மேலோங்கி விடுகிறது, மாமிச இச்சைகள் மேலோங்கி விடுகிறது. அதனால தேவ காரியங்களிலே அவர்கள் ஈடுபாடுகிறதை காண முடியவில்லை. இந்த நாட்களில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். அதனாலதான் இந்த நாளில் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள். இந்த நாட்களில் யார் ஆவிக்குரியவர்கள், யார் தேவ ஆவியில் நடத்தப்படுகிறார்கள், யார் தேவனுடைய ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறார்கள், யார் தேவனுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள், யார் தேவனுக்காக வாழுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலத்திலே வாழ்கிறோம். ஏனென்றால் கடைசி நாட்களில் ஆட்டுத்தோலை போன்ற ஓநாய்கள் அங்கே வெளிப்பட்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் இந்த நாட்களில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நீங்கள் யாரோடு என்ன கதைக்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். அவனவன் தன் பார்வைக்கு ராஜாவாகிவிட்டான். அதனால தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தேவனுடைய வழியில நடக்கிற வாழ்க்கை இல்லை. அவர்கள் தாங்கள் மனமும் மாம்சம் விரும்புகிற நினைத்து தாங்கள் தான் சரியென்று எண்ண தொடங்கி விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவ ஆவியை பெற்று சாந்தமாய் அமர்ந்துள்ளவர்களாய் தேவ ஆவிக்குள்ளே தேவ வசனத்தை தியானித்து வாழுகிற மேன்மைக்குள்ளே வந்து விடுங்கள். கடைசி காலம் இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். இவர்களே வஞ்சிக்கப்படுகிற காலம் என்றால் துணிகரமும் மேட்டிமையும் கீழ்ப்படியாமையும் உள்ளவர்கள் எங்கே நிற்பார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அதனால தான் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டவர்களை அங்கே பிரவேசிப்பது கடினமானால் துன்மார்க்கனும் பாவிகளும் எங்கே நிற்பார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் விழித்துக் கொள்ளுங்கள், தேவ காரியங்களில் உண்மையாயிருங்கள். வசனம் சொல்வது, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்று விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். இந்த நாட்களில் தெளிவிருக்கிறது. வசனத்தின்படி வாழ்கிறோமா, தேவ சித்தத்தில் நடக்கிறோமா, நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பாருங்கள். நிற்கிறோம் என்று சொல்லுகிற நாம் விழுந்து போகாதபடி எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கும்படி வேதம் சொல்லுகிறது. நான் என்ன சொல்றேன், இந்த நாட்களில் மோசம் போகாதிருங்கள். வஞ்சனையின் ஆவிகள் எழுந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க கூடுமானால் வஞ்சிக்கும். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அநேகர் இன்றைக்கு மாமிச இச்சைகளுக்கு உட்பட்டு சரிதத்தின் ஆசைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து மனமும் மாமிசம் விரும்புவதை செய்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் தேவ ராஜ்யம் என்ன, தேவனுடைய ஊழியம் என்ன, தேவனுடைய ஊழியக்காரன் யார், தேவனுடைய மனுஷன் யார், ஒன்றுமே புரியாத ஒரு நிலைக்கு ஜனங்கள் வந்து விட்டார்கள். இந்த நாட்கள் அதனால தான் இடறுகிறார்கள், மற்றவர்கள் இடர பண்ணுகிறார்கள், தேவனுடைய வழி நல்லதல்ல என்று சொல்லுகிறார்கள், தங்களுடைய மனமும் மாமிசம் விரும்புவதை நிறைவேற்ற துடிக்கிறார்கள். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் விழித்துக் கொண்டு தேவனுடைய சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டோடைய போதனையிலே தேவ வசனத்திலே
நிலைத்திருக்க ஒப்புக் கொடுங்கள். அதனால தான் இந்த நாட்களில் நான் சொல்லுகிற வசனத்தை கவனிங்கள். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்று விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். அநேகருக்கு தேவனை குறித்து அறிவில்லை, தேவன் யார் என்று புரியவில்லை. தங்களை திருப்திப்படுத்த ஒரு ஆராதனை, தங்களை திருப்திப்படுத்த ஒரு வாழ்க்கை. அருமையான தேவபிள்ளையே, தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒப்புக் கொடுங்கள். தேவனுடைய வழிகளில் நடவுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் தேவ ஜனங்களுக்குள் ஒரு தேவ பயம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் வருகிற போது ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு வாருங்கள். அப்பா உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். துணிகரம் உள்ளவன் தேவ சமூகத்தில் நிலைத்து நிற்கிறதில்லை, நித்தியத்திலே பரலோக வீட்டிலே பிரவேசிக்கிறதில்லை. இந்த நாட்களில் அதனால தான் சொல்லுகிறேன், ஆராதனைகளில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள், தெய்வ சமூகத்தை நாடுங்கள். கர்த்தர் ஒருவர் உண்டென்று உணர்ந்து தெய்வ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அப்பா தீமைகளை நன்மையாய் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இதை குறித்து கலங்காமல் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. கொஞ்ச கால வாழ்க்கை தேவனுக்கென்று வாழுங்கள். ஆண்டவர் உங்களை மகிமையிலே எடுத்துக்கொள்வார். நான் உங்களுக்காக செம்மனட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். இந்த நாட்களில் தாழ்மை உள்ளவர்களாய், கீழ்ப்படி உள்ளவர்களாய், சத்தியத்துக்கு நடுங்குகிறவர்களாய், தேவ சமூகத்தை நித்தமும் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். ஆண்டவரை துணிகரம் உள்ளவர்களாய், ஆண்டவரை அநேக ஆவிகளினால் அலைக்கழிக்கப்பட்டு எழுப்புண்டு சிக்குண்டு போகாதபடி பரிசுத்த ஆவியாளருக்கு முழுமையாய் தங்களை ஒப்புக் கொடுத்து தேவ வசனத்திலும் தேவ பிரசன்னத்திலும் காத்திருந்து மேன்மைகளை காணத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆண்டவரே, சிலர் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு போகிறது போல, மேட்டுமையான எண்ணங்கள் கொண்டு தாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம் அறியாமல் இருக்கிறது போல இருந்து விடாதபடி கத்தாவே இந்த நாட்களில் உணர்வடைந்து மேன்மைகளை காணத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. கத்தாவை உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மேலான கிருபைகள் கடந்து வரட்டும். தெய்வ மகிமை ஒவ்வொருவரும் சொல்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் மகிமையான மேன்மையான காரியங்களை செய்வார். நீங்கள் ஆவிக்குரிய சபைகளுக்கு போகாதிருந்தால் எங்களிடத்தில் வாருங்கள், நாங்கள் சேர்ந்து ஆராதிப்போம். தேவன் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமேன். கர்த்தர்